ஜெயபாண்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சோலார் மின் விளக்கு கம்பத்தில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பேருந்தில் தனியாக பிரிந்து சென்ற முன்பக்க வீலானது மற்றும் இரு டயர்கள் கலன்றதா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 52 பயணிகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மதுரையில் இருந்து இன்று காலை நெல்லைக்கு அரசு பேருந்து ஒன்று 52 பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்றுள்ளது. பேருந்தினை மதுரை சேர்ந்த ஜெயபாண்டி என்ற ஓட்டுநர் ஓட்டி சென்றுள்ளார். பேருந்து கயத்தார் சாலைப்புதூர் சுங்கச்சாவடியை தாண்டி சென்று கொண்டிருந்த போது கயத்தார் கழுகுமலை சந்திப்பில் இருந்த சோலார் மின் விளக்கு கம்பத்தில் மோதியது. அது மட்டுமின்றி சாலையின் நடுவே இருந்த தடுப்புகளை தூக்கி எறிந்து நின்றது. பேருந்து மோதிய வேகத்தில் சோலார் மின்விளக்கு கம்பம் கீழே விழுந்து சேதமடைந்து மட்டுமின்றி பேருந்தின் முன்பக்கம் வீலானது மற்றும் 2 டயர்களும் தனியாக பிரிந்து சென்றது. இதனால் ஒரு பெரும் அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்த்ததாக கூறப்படுகிறது. பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த ஒரே ஒரு மூதாட்டிக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது மற்றும் பயணிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கயத்தாறு போலீசார் விரைந்து வந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து அங்கிருந்து கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி முடித்தனர். இதனால் சில மணி நேரம் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாகவும் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்றும் போலீசாருடைய விசாரணையில் தெரிந்திருக்கிறது. மழை நின்ற பிறகு அந்த அரசு பேருந்தை கிரேன் உதவியுடன் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி சென்றனர். இந்த சம்பவம் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.